வணக்கம். என்னோட பேர் மகேந்திரன். இந்த வீடியோல டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட்டுக்கும், அதாவது நேரடியா போயி ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸ நீங்க வாங்குறதுக்கும், மியூச்சுவல் ஃபண்டுல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இது வந்து ஐஏஎஃப்எல் செக்யூரிட்டீஸ் ஓட பிளாட்ஃபார்ம், டீமேட் அக்கவுண்ட் பிளாட்ஃபார்ம் உள்ள நான் இருக்கேன். இதில நீங்க நேரடியா போய் ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸையும் நீங்க வாங்கிக்க முடியும். அதாவது பாருங்க, இதெல்லாம் கம்பெனியோட ஸ்டாக்ஸு. அதாவது பிரைஸ் இருக்கும். இங்க சைடுல இருக்கிறதெல்லாம் விலை. நமக்கு நல்லா தெரிஞ்சது HCL கம்பெனி, HDFC, ஹீரோ மோட்டார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 4000 இருக்கு. இதெல்லாம் லார்ஜ் கேப் கம்பெனி. அதாவது அதிக முதலீடு கொண்டது. அதிக கேப்பிட்டல் வச்சிருக்கிற கம்பெனிங்க. இன்ஃபோசிஸு, ஐடிசி இதெல்லாம் ஒவ்வொரு ஷேர் பிரைஸே பார்த்தீங்கன்னா ரூ. 400, 1000, 1600 இந்த மாதிரி இருக்கும். ஐடிசி ஹோட்டல், எல்என்டி எல்லாம் ரூ. 3000 கிட்ட இருக்குது. ஓகே. இது வந்து ஒருத்தர் இப்போ மாதம் ஒரு 1000 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், 2000 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க வந்து இதில் வந்து டைவர்சிஃபை பண்ணி, அதாவது போடுற முதலீட்டை டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு பாரதி ஏர்டெல் வந்து 1% ஒரு டவுனில் இருக்குது. பிஇஎல் வந்து பார்த்தீங்கன்னா 1.56% அப்பில் இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து அப்பில் இருக்குது. பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து டவுனில் இருக்குது. இப்படி நம்ம ஒன்றுலேயே போட்டிருந்தோம், பஜாஜ் ஃபின்சர்வில் போட்டிருந்தோம்னா நமக்கு இறக்கத்தில் இருக்கும். இப்போது நம்ம பஜாஜ் வேறு இதில் பஜாஜ் ஃபினான்ஸில் போட்டிருந்தோம்னா அப்பில் இருக்கும். இப்படி ஒன்று அப்பு, ஒன்று டவுன் இந்த மாதிரி மாறி மாறி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது லாங் டேர்மில் ஒன்று லாஸ் வந்தாலும் ஒன்றில் லாபம் வரும். இப்படி மாற்றி மாற்றி நாம் ரிஸ்க்கை வந்து டைவர்சிஃபை பண்ணிக்க முடியும். அதாவது நம்மளோட போட்ட முதலீடு வந்து கீழே இறங்குறத நம்ம குறைச்சிக்க முடியும், நஷ்டமாகிறத குறைச்சிக்க முடியும். இப்படி இது டைவர்சிஃபை பண்ணி நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பண்ணிக்கணும். அது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நம்மளால் பண்ண முடியும். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இதில் போயிட்டு இதில் மியூச்சுவல் ஃபண்ட் செக்ஷனில் எம்எஃப் டேஷ்போர்டுன்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மாதமே எனக்கு 1000 இல்லை 500 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், இல்லை 5000 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறவங்க 5000 இருக்கிறவங்க ஓரளவுக்கு கம்பெனி ஸ்டாக்ஸில் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் அவங்களோட விருப்பம் தான். ஓகே. இப்போ டாடா கேபிட்டல், டாடா ஸ்மால் கேப் ஃபண்டு இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே ரூ. 100 தான். பட் இதுலேயும் ரிஸ்க் இருக்குது. ₹100 இருந்தாலே நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். மினிமமாக 100 வச்சு நம்ம பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 100 தான் ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கங்க. அதில் 92.11% வந்து ஈக்விட்டி ஹோல்டிங், அதாவது கம்பெனியோட ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. மீதி இருக்கிற பணத்தை 7.89% வந்து அதர் ஹோல்டிங், அதாவது ஃபிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ இல்லை கேஷாவோ வச்சுருப்பாங்க. ஓகே. இப்போ நீங்கள் அந்த ரூ. 100 கொடுக்குறீங்க அப்படின்னா என்னென்ன கம்பெனிலலாம் அது போகும் அப்படின்னா, பிஏஎஸ்எஃப் இந்தியா இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் ஆகும். கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரி, டைம் டெக்னாலஜி, டெக்னோபிளாஸ்ட், கிர்லோஸ்கர், அப்புறம் கியூஸ்காப், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இது எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் ஆகும். எப்படி ரூ. 100 வந்து ரூ. 100 இப்போ ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு ஒரு ஷேரே வந்து ரூ. 60 இருக்கும். ஓகேங்களா? கோத்ரேஜ் விலை அதிகமாக இருக்கும், மார்க்கெட் வேல்யூ. ஒவ்வொன்றும் ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். எப்படி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ₹100 கொடுக்குறீங்க, ஒருத்தர் 500, ஒருத்தர் மந்த்லி எஸ்ஐபி போட்டிருப்பாங்க 5000, 1000 இந்த மாதிரி ஒரு 1000 பேர், 2000, 10,000, லட்சம் பேர் போடும்போது க்ரோஸ் கணக்கில் எங்களுக்கு ஃபண்டு கிடைக்கும். அந்த ஃபண்டை வச்சு இந்த கம்பெனிலெல்லாம் அவங்களால வாங்க முடியும். வாங்கிட்டு நாம் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற ரிட்டர்னை வந்து நமக்கு கொடுப்பாங்க. இதில் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ரிஸ்க் வந்து டைவர்சிஃபை ஆகும் ஒன்று. ரெண்டாவது, மெயின்டெனன்ஸ் வந்து எல்லாமே வந்து அவங்களே பார்த்துக்குவாங்க. யார் ஃபண்ட் மேனேஜர் ஒருத்தர் இருப்பார், அதை மெயின்டைன் பண்ணுவார். அதுக்குண்டான சார்ஜஸ் வந்து அவங்க எடுத்துகிட்டு போக மீதி வர ரிட்டர்னை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. அது நம்ம எவ்வளோ ₹100 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அதுக்கேற்ற பெர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி
5,000னா அது 10,000னா அதுக்கேற்ற ரிட்டர்ன் கிடைக்கும். இதுதான் வித்தியாசம். அதே மாதிரி இப்போ ₹100 இருந்தாலும் நம்மளால் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இதில் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். இது பார்த்தா ஸ்மால் கேப் ஃபண்ட் எல்லாமே வந்து ஹை ரிஸ்க் ஃபண்டு. ஓகேங்களா? இது மட்டும் இல்லை, இது உதாரணத்துக்கு நான் சொல்கிறது. இந்த மாதிரி நிறையா ஃபண்டு இருக்குது. இதெல்லாம் நீங்களே செல்ஃபாக அனலைஸ் பண்ணிவிட்டு எது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து உங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் சொன்ன வீடியோ. இந்த ஃபண்டில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை, ஓன் அனலைஸ் பண்ணி நீங்களாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இது மாதிரி நிறையா ஃபண்டு இருக்கும். இது வந்து ஸ்மால் கேப், லார்ஜ் கேபிட்டல் ஃபண்டு இருக்கும், லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு இருக்கும். ஃபண்டுன்னு சொல்கிறதுன்னா இப்போ ஐசிஐசிஐ கம்பெனியில் இருக்க கம்பெனி வந்து ஒரு ஃபண்டு விடுவாங்க. அவங்க வந்து நான் லார்ஜ் கேப், நீங்கள் கொடுக்குற பணத்தை லார்ஜ் கேப்லேயும் மிட் கேப்லேயும் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதில் இத்தனை பர்சன்டேஜ் வந்து லார்ஜ் கேப்பு, இத்தனை பர்சன்டேஜ் வந்து மிட் கேப்பு அப்படிங்கிறத பர்சன்டேஜெல்லாம் வச்சு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து செட் பண்ணி இது பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா 94% வந்து கிட்டத்தட்ட 95% வந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட். அதில் என்னென்ன கம்பெனி பாருங்கள், கன்சியூமர் ப்ராடக்ட்டு, சைக்ளிக்கல் ப்ராடக்ட்டு, ஃபினான்ஸில் எத்தனை பர்சன்டேஜ், பேசிக் மெட்டீரியல்ஸு, இண்டஸ்ட்ரியலில் எத்தனை பர்சன்ட், 9%, எனர்ஜி செக்டார், டெக்னாலஜி செக்டார், இந்த மாதிரி பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதில் ஸ்மால் கேப்பில் எவ்வளவு, மிட் கேப்பில் எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிடுவாங்க. அந்த ரூல்ஸ் படி தான் அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து மாற்றுவார், என்ன பண்ணிக்குவார் அப்படின்னா அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். இந்த மாதிரி நிறையா ஃபண்டு இருக்கும். இது வந்து டெப்ட் ஃபண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா டெப்ட் ஃபண்ட்னா என்ன, ஹைப்ரிட்னா என்ன, ஈக்விட்டியில் பாதிப்பு, ஈக்விட்டியில் ஒரு 70% மார்க்கெட்டை நல்லா இருக்கும்போது மாற்றி மாற்றி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டவுனாக இருக்கும்போதும் ஈக்விட்டி, அப்புறம் டெப்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது பாண்டு, இதில் நீங்கள் கொடுக்குற பணத்தை மாற்றி மாற்றி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 100லேருந்து இருக்குது. 500ல் எஸ்பிஐ மல்டி அசட் அலகேஷன் ஃபண்டு இருக்குது, இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இதில் போய் சர்ச் பண்ணால் இன்னும் நிறைய வரும். இப்போது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு டாட்டா ஃபண்டுன்னே கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். டாட்டா கம்பெனியில் இருக்கிறது ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், இது எல்லாமே டாட்டாவோட. இந்த மாதிரி நிறைய வரும். டாட்டா கம்பெனி என்னென்னலாம் மியூச்சுவல் ஃபண்டு வச்சுருக்காங்க, ஹெச்டிஎஃப்சி வச்சுருக்க ஃபண்டெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி இதில் எது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் கொடுக்குற, அதாவது மினிமம் 500 தான் இன்வெஸ்ட் பண்ணணும். 500க்கான ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதோட ரிஸ்க் மாடரேட்டா, ஹை ரிஸ்க்கா, லோ ரிஸ்க்கா, ரிட்டர்ன் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்க முடியும். இதுதான் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க பெனிஃபிட். நீங்கள் கொடுக்குற சின்ன அமௌண்ட்டை அது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும். இல்லை எனக்கு ஓரளவுக்கு மார்க்கெட் பற்றி எனக்கு தெரியும், ஓரளவுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதில் பாருங்கள், இதில் நம்ம வேணுங்கிற ஸ்டாக்ஸ் இப்போ பாருங்கள், கோல்டு பீஸு, தங்கத்தோட விலை ஏற்ற இறக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1 மில்லிகிராம் வாங்க முடியும். இப்போ 71 ரூபா இருக்குது. ஐடிசி ஒரு ஷேர் நீங்கள் வாங்க முடியும் 448 ரூபா. டாட்டா மோட்டரோட ஒரு ஷேர் வாங்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரைஸ்லையும் நீங்கள் அப்பப்போ மந்த் ஆன் மந்த்தோ இல்லை டெய்லி பேசிஸோ உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ இதில் வாங்கி வச்சுக்க முடியும். வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா லாங் டேர்முக்கு நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு மார்க்கெட் என்ன ரிட்டர்ன் கொடுக்குதோ அதை உங்களால் டைரெக்டாக விற்றுக்க முடியும், வாங்கிக்க முடியும். இது நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணிக்கணும், நீங்கள் பார்த்துக்கணும். மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார், அதை பார்த்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பார். எப்போ உங்களுக்கு பணம் தேவைப்படுதோ அந்த டைமில் நீங்கள் ஸ்டாக்ஸாக இருந்தால் செல் பண்ணிவிட்டு உங்களால் போயிட்டு, இப்போ கோல்டு பீஸ் எனக்கு வேணும் அப்படின்னா பை கொடுத்து, இங்கே இருக்க ஒரு சில ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு யாருக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள், ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கான ட்ரைனிங் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி எப்படி பை பண்ணிவிட்டு இதை பை கொடுத்தீங்கன்னா பை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி கோல்டு பீஸ் செலக்ட் பண்ணிவிட்டு செல் கொடுத்துட்டு எத்தனை குவான்டிட்டி வாங்கி வச்சுருந்தீங்களோ விற்கணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ 71 ரூபாயில் இன்றைக்கி இருக்குது,
நாளைக்கு ஒரு 80 நாளைக்கு போகாது, ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நாள் கழித்து 80 போச்சு அப்படின்னா உங்களுக்கு விற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா விற்றுக்கலாம். அதே மாதிரி தான் எல்லா ஸ்டாக்ஸும். நிறையா ஸ்டாக்ஸ் 4000 5000 ஸ்டாக்ஸ் இருக்கும். வேணுங்கிறது இந்த வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் போயிட்டு ஆட் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கு, கர்நாடகா பேங்க் கேடிகே, ஷார்ட் ஃபார்மில் அடித்தாலும் கேடிகே கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இது என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. இப்போ 180 ரூபாயில் இருக்குது கர்நாடகா பேங்க். நான் இதை வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு பை கொடுத்தேன்னா பை பண்ணிக்க முடியும். பை பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய போர்ட்ஃபோலியோவுக்கு வந்துடும். இதில் எப்படி டைரெக்டாக நீங்கள் போய் வாங்குறது ஃபண்டு எப்படி ஆட் பண்ணுறோம்னா, ஃபண்டுன்னு ஒரு செக்ஷனுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம், பின்னாடி இந்த மாதிரி இருக்கும். இல்லை ஆட் ஃபண்டு கொடுத்து இதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்ம ஆட் பண்ணி வச்சுருப்போம். நம்ம என்ன பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறோமோ அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் இதில் லிங்க் ஆகிருக்கும். அதில் நம்ம எவ்வளோ ஃபண்டு வேணும் அப்படிங்கிறத நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். ஆட் பண்ணிட்டோம்னா இந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டு வந்துடும். வந்த வாட்டி நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்க ஸ்டாக்ஸ் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வாங்கிக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் டைரெக்டாக போயிட்டு லம்சம்மாகவும் வாங்க முடியும். லம்சம் அப்படின்னா இப்போ டாட்டா ஸ்மால் கேப் ஃபண்டு இருக்குது அப்படின்னா இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். லம்சம் அமௌண்ட்டாகவும் உங்களால் ஆட் பண்ணி, இது மந்த்லி எஸ்ஐபி. லம்சம்னா ஒட்டுக்கா பணம் நான் இப்போ 10,000 போடுறேன், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு 25,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னிங்கனாலும் பண்ண முடியும். மந்த்லி எஸ்ஐபி மாதம் 1000 இல்லை 100 500 என்ன அமௌண்ட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குண்டான டேட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டு இன்வெஸ்ட் நவ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு பேங்க் மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மந்த் அண்ட் மந்த் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துக்குவாங்க. இது மந்த்லி எஸ்ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் ஒட்டுக்கா இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம், இப்போ பணம் இருக்குது நான் வேணுங்கிறப்ப தான் போடுவேன் அப்படின்னா மினிமம் அமௌண்ட்டாக நீங்கள் மினிமம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 5,000 போடணும். அதுக்கப்புறம் மினிமம் அமௌண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், 1000 ஆனால் மினிமம் அமௌண்ட் 5,000 இருக்கும். லம்சம்பில் நீங்கள் போடுறதுனா ஒட்டுக்கா போட்டுட்டு, இல்லை நான் என்கிட்ட பணம் வரும்போது தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறீங்க லம்சம் அமௌண்ட். இல்லை எனக்கு ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் இருக்குது, நான் அதை போட்டு வச்சுருக்கேன், ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு நான் தொட மாட்டேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் எப்படி வேணாலும் இதில் போட்டு வச்சுக்கலாம் லம்சம் அமௌண்ட்டாக. இல்லை என்னால் அவ்வளோலாம் போட முடியாது, மந்த் அண்ட் மந்த் ஒரு டேட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா மந்த்லி எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், சரிங்களா, இல்லை ப்ராசஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அவன் சிப்புன்னா என்னென்னா நினச்சிக்கிறாங்கன்னா அது ஒரு பிளான்னு அப்படின்னு நினச்சிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறதும் எஸ்ஐபி தான், 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணுறதும் எஸ்ஐபி தான், இல்லை 10 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதுதான் சிப்புங்கிறது ஒரு பிளான் கிடையாது. நீங்கள் டாட்டா ஸ்மால் கேப் ஃபண்ட்லையும் எஸ்ஐபி பண்ண முடியும், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லார்ஜ் கேப்லேயும் நீங்கள் எஸ்ஐபி பண்ண முடியும். எதில் வேணுனாலும் நீங்கள் எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக்காக நான் முதலீடு பண்ணுறேன், அதாவது தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்ட்டாக முதலீடு பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ். இது நல்லா படித்தவங்க அவங்க தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு இல்லை. ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு, ஆதார், பேன் இருந்தாலே போதும், யார் வேணாலும் நீங்கள் இதில் முதலீடு பண்ண முடியும். ஓகேங்களா. இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ண தெரியணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு மொபைல் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு பேசிக் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், இதை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதை ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் எப்படி பை பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸும் நான் சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாக்ஸை உங்களால் இந்த ஸ்டாக்ஸில், அதாவது இந்த பிளாட்ஃபார்மில் ஐஏஎஃப்எல் கேபிட்டல் அவங்க இந்த கம்பெனியோட பிளாட்ஃபார்ம் மூலமாக உங்களால் பை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி பை பண்ணுறது எல்லா டுட்டோரியல்
ட்ரைனிங் எல்லாமே வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். என்னோடய கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன். வேணுங்கிறீங்க யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரேன். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சைக்காலஜி இதெல்லாம் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எஜுகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவீங்க முடிஞ்ச வரைக்கும் ஏர்லியர் சின்ன ஏஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட பெரிய வெல்த் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது மார்க்கெட்டில், ஷேர் மார்க்கெட்டில். ஓகேங்களா? தேங்க்யூ.